குட் ஈவினிங். நம்மளோட 50 minutes 15 கொஸ்டின்ஸ் சம்ல இன்னைக்கு ஒரு 15 சம்ஸ் பார்க்க போறோம் ஆக்டிவ்ல. சரியா? ஸோ 5 3/4 4 4/5 மற்றும் 7 3/8 இவற்றின் கூடுதலுடன் எந்த பின்னத்தை கூட்ட அது ஒரு முழு எண்ணாகும். ஸோ பின்னத்துடன் எந்த எண்ணை கூட்ட முழு எண்ணாகும் கேட்டிருக்கான். ஸோ அப்போ நீங்க இதெல்லாம் கால்குலேட்டே பண்ண வேண்டாம். 5 4 7 இது எல்லாத்தையும் நீங்க தூக்கிடலாம். ஸோ மீதி இருக்கிறத மட்டும் நீங்க செக் பண்ணா போதும். ஸோ 3/4 பிளஸ் 4/5 பிளஸ் 3/8. ஸோ இதுக்கு எல்சிஎம் என்ன வரும்? 40. சரியா? 8 இருக்கு, 5 இருக்கு, 4 இருக்கு. அப்போ 40 தானே வரும். ஸோ 40. ஸோ 40 வந்தா இங்க என்ன வரும்? 30 பிளஸ் இது 40 பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 8 இல்லையா? அப்ப 8 4 32 பிளஸ் 15. ஸோ இதை கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 62 17 77/40. ஸோ எதை கூட்டினா உங்களுக்கு இது வந்து முழு எண்ணா மாறும்? ஒரு இங்க இருக்கிற ஆப்ஷன்ல 3/40 கூட்டினா நமக்கு வந்து அது முழு எண்ணா மாறும். எப்படி? 80/40 கிடைக்கும். ஸோ கேன்சல் பண்ணா 2. ஓகே, ஸோ முழு எண்ணா மாறும். நெக்ஸ்ட், குறிப்பிட்ட ஒரு வருடத்தில் ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 5% அதிகரிக்கிறது. மேலும் அதற்கு அடுத்த வருடத்தில் மக்கள் தொகை வந்து 5% குறைகிறது. இரண்டாவது ஆண்டின் முடிவில் மொத்த மக்கள் தொகை வந்து இவ்வளவு சம்திங்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முதல் ஆண்டின் தொடக்கத்தில் மக்கள் தொகை எவ்வளவு? ஸோ முத எவ்வளவு இருக்கு? ஸோ இங்க என்ன பண்றாங்க? 5% அதிகரிக்குது, 5% குறையுது. ஸோ எப்பயும் போல நம்ம அந்த ப்ரீவியஸா நம்ம பார்த்த டெக்னிக்ஸ் தான். பிளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் ஒய் பிளஸ் ஆர் மைனஸ் XY/100. ஸோ என்ன சொல்லியிருக்கான்? ஃபர்ஸ்ட் அதிகரிக்கிறது. அப்ப என்னது? +5. அடுத்து என்ன சொல்லியிருக்கான்? அடுத்த வருஷம் குறைகிறது. அப்ப -5. அப்ப ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா மைனஸ் மைனஸ் பிளஸ். சரியா? மைனஸ் பிளஸ் மைனஸ் மைனஸ். ஸோ -20/500. இப்போ இதை கேன்சல் பண்ணா என்ன வரும்? கேன்சல் பண்ணா ஆல்மோஸ்ட் நமக்கு -0.25%. அதாவது 99.7% கம்மியா இருக்கு. ஸோ அதான் என்னன்னு சொல்லியிருக்காங்க? 99.75. ஓகே, புரிஞ்சதா? என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ எவ்வளவு பெர்சன்டேஜ் டோட்டலா கம்மியாயிருக்கு, அதாவது அவங்க சொன்ன அமௌண்ட் ஒரு சம் ஆஃப் அமௌண்ட்ஸ் இருக்கு, அதுல இருந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா கம்மியாயிருக்கு பாப்புலேஷன். 2 வருஷமும் பிளஸும் மைனஸும் மாறி மாறி வரும் பொழுது நமக்கு டோட்டல் பாப்புலேஷன்ல இருந்து 0.25% வந்து மக்கள் தொகை கம்மியாயிருக்கு. இந்த 0.25% தான் 100%ல மைனஸ் பண்ணியிருக்கிறேன். மைனஸ் பண்ணா 99.75. ஸோ இங்க நமக்கு டோட்டல் பாப்புலேஷன் எவ்வளவு இருக்கா? கடைசி எவ்வளவு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? 9,975 சொல்லியிருக்காங்க. ஸோ இதை என்ன பண்ணா கிடைக்கும்? இன்ட்டு 100 போட்டா கிடைக்கும். அதே மாதிரி அப்போ 100% என்ன பண்ணா கிடைக்கும் நமக்கு? ஸோ இன்ட்டு 100 போட்டா 10,000. ஸோ ஆன்சர் 10,000. ஓகே, 3 எண்களின் மீச்சிமானது 120 எனில் கொடுக்கப்பட்ட எண்ணில் எது மீகோவாக இருக்க முடியாது? ஸோ எது இருக்க முடியாது? ஸோ இதோட மடங்கா தான் கட்டாயம் கீழே இருக்கிறது இருக்கணும். அதுல எது இதோட மடங்கு இல்லையோ அவ்வளவுதான். ஸோ இந்த 100 கீழே இருக்கிற நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணா 120 கிடைக்கணும். ஸோ கிடைக்குமா? 8 × 5 போட்டா என்ன கிடைக்கும் நமக்கு? 8 120. 8 × 15 போட்டா கிடைக்குமா? அதே மாதிரி 12 × 5 போட்டா 120 கிடைக்குமா? அதே 12 × 10 போட்டா கிடைக்குமா? 35 கிடைக்குமா? கிடைக்காது. 35ஓட எந்த நம்பர் நீங்க மல்டிப்ளை பண்ணாலும் 120 கிடைக்காது. அப்ப இதான் ஆன்சர். ஏ என்பவர் பிஐ விட 20% குறைவாக வேலை பார்க்கிறார். ஏ வந்து என்ன பண்றாரு? பிஐ விட 20% குறைவா வேலை பார்க்கிறாரு. அப்ப 80% அவர் வேலை பார்க்கிறாரு. பி வந்து 100% வேலை பார்க்கிறாரு. ஸோ இவங்களோட எஃபிஷியன்சி பார்த்தோம்னா ஏக்கு வந்து 4, பிக்கு வந்து 5. சரியா? ஏக்கு வந்து 4, பிக்கு வந்து 5. அடுத்து என்ன சொல்றாங்க? ஏ வந்து 7.5 மணி நேரத்துல முடிக்கிறாரு. ஸோ அப்போ அவரோட 1 மணி நேரம் வேலை வந்து 5. அவர் வந்து 7.5 மணி நேரத்துல அதை முடிக்கிறாரு. அப்ப டோட்டல் ஒர்க் என்னது? டோட்டல் ஒர்க் 30. சரியா? ஸோ ஏ பி, ஏயோட எஃபிஷியன்சி 4, பியோட எஃபிஷியன்சி 5. ஏ வந்து எவ்வளவு நேரத்துல முடிக்கிறாராமா? 7.5 மணி நேரத்துல முடிக்கிறாரு. சரியா? ஏ வந்து 7.5 மணி நேரத்துல ஒரு வேலையை முடிக்கிறாரு. ஸோ அப்போ ஏ டோட்டலா அந்த அவ்வளவு எவ்வளவு ஒர்க் இருக்கும்? 30 ஒர்க் இருக்கும். அப்ப பி எவ்வளவு அந்த 30 ஒர்க்கை 1 மணி நேரத்துக்கு 5 மணி நேரம், 1 மணி நேரத்துக்கு 5 ஒர்க் முடிச்சாங்கன்னா எவ்வளவு எஃபிஷியன்சி? ஸோ 6 ஹவர்ஸ்ல முடிச்சிருவாங்க. 6 5 are 30. ஓகே, அப்ப 6 ஹவர்ஸ்.
ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், ஸோ 963 பிளஸ் 476. ஓகேவா? ஸோ இந்த ஸ்கொயர், அதாவது இது என்ன ஃபார்முல இருக்குன்னா a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் சீக்குவல் டு என்ன இருக்கு 2a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஃபார்முல இருக்கு. சரியா? ஸோ இந்த முதல் இருக்கிறது a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் வந்துருச்சா, ரெண்டாவது வந்து a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் வந்துருச்சா, இந்த 2 மட்டும் விட்டுட்டு மீதி கீழே இருக்கிறது என்ன பண்ணிருக்காங்க a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் கொண்டு வந்திருக்காங்களா. ஸோ இப்போ ஆன்சர் 2. ஸோ 2 அப்படியே வச்சுட்டு இந்த வேல்யூவை இங்கே கீழே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஆன்சர் 2. ஓகே. ஸோ நெக்ஸ்ட், ஸோ ஏபிஜிபியோட ஒரு இது கொடுத்துருக்குறாங்க. கீழே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ல எது ஃபால்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. சரியா? விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஃபால்ஸ். ஸோ எது தவறானது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா டி வந்து T25 = 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இதை T25 வந்து 0வா இருக்கலாம். சரியா? ஸோ எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, நான் என்ன பண்றேன்னா -5 வந்து T20 எடுத்துக்கிட்டேன். அடுத்து -4 -3 -2 -1. அப்ப T25 வந்து 0வா இருக்கு. அடுத்து 26 1 2 3 4 5. ஸோ 330 வரைக்கும் நான் எடுத்துக்கிட்டேன். கிளியரா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஸோ T25 வந்து 0வா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் இங்க பாருங்க T10 T20 T30 T40. ஸோ ஈவனான டிஃபரன்ஸ் ஒவ்வொரு 10 நம்பருக்குமான கேப்ஸ் இருக்கு. ஸோ இங்க வந்து ஒவ்வொரு நம்பருக்குமான கேப் வந்து 1 இருக்கு இல்லையா, டிஃபரன்ஸ் வந்து 1 இருக்கு இல்லையா, அதே மாதிரி 10 நம்பருக்குமான டிஃபரன்ஸ் என்னவா தான் இருக்க போகுது, 10ஆ தான் இருக்க போகுது. கரெக்டா? அப்ப அது கரெக்டானா ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்கான், n1 plus n2 = 30. n2 அப்படி n1 plus n2 = 50 அப்படின்னு சொல்லியிருக்கான். சரியா? என்னையும் எந்த ரெண்டு நம்பரை கூட்டினா நமக்கு வந்து 50 வரும் அப்படின்னு கேட்டிருக்கான். ஏனெனில் tn1 plus tn2 = 0. ஸோ அவன் n1 n2 = 50 சொன்னா எதை ரெண்டு மல்டிப்ளை பண்ணலாம், 20 plus 30 = t50. கரெக்டா? 20 plus 30 = 50. அப்ப t20 plus t30 = 0. சரியா? t20 என்னது, t20 வந்து -5, t30 +5. ஸோ அப்ப என்ன ஆயிடுச்சு, =0. ஸோ இதுவும் கரெக்ட். என்ன சொல்றான், டி வந்து பிளஸ். ஸோ இந்த ரெண்டு நம்பருக்குமான டிஃபரன்ஸ் என்னது, 1. அது வந்து பாசிட்டிவ் இன்டிஜர்னு சொல்றான். அப்ப ஏவும் என்னவா தான் இருக்கும், பாசிட்டிவ் இன்டிஜரா தான் இருக்குங்கிறான். பட் ஏ என்னவா இருக்கு, -5. ஸோ அது நெகட்டிவ் இன்டிஜர், மிகை முழு கிடையாது. ஸோ இதுதான் ராங். ஓகே. ஸோ அப்ப டி தான் இதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட், ஒரு வட்டத்தின் ஆரமானது அதனுடைய சுற்றளவில் 5% அதிகரிக்கும் அளவிற்கு உயர்கிறது. இங்க பாருங்க, ஒண்ணுமே இல்லை, இது ரொம்ப ஈஸி தான். பட் ஆனா கொஞ்சம் உங்களுக்கு சுற்றளவுல 5% அதிகரிக்கும், அதாவது அதோட சர்க்கம்ஃபரன்ஸ் 5% அதிகரிக்கும்னு கொடுத்துருக்கான். ஒன்றும் இல்லை, πr ஸ்கொயர் 2/r தான் சர்க்கம்ஃபரன்ஸ். கரெக்டா? இந்த ரெண்டுமே என்ன வேல்யூ, நமக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூ தான். கரெக்டா? ரெண்டும் பையும் கான்ஸ்டன்ட் வேல்யூ. அப்ப என்ன அதிகரிக்க போகுது, ஆர் தான் அதிகரிக்க போகுது. ஸோ அப்போ ஆர் தான் 5% அதிகரிச்சா சுற்றளவும் 5% அதிகரிக்க போகுது. அவ்வளவுதான் மேட்ரு. அப்ப கடைசி πr ஸ்கொயர் தான் நமக்கு என்னது, பரப்பளவோட ஃபார்முலா. ஸோ r × r 2 வேல்யூஸ் இருக்கு இல்லையா, அப்ப அதிகரிக்குதுன்னா எப்பயும் போல அந்த நம்ம ஃபார்ம் படிச்சோம்ல, +or-x +or-y +or-xy/100 அதுலயே நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஸோ 5 + 5 + 25/100 பிளஸ், ஏன்னா பிளஸ் பிளஸ் இல்லையா பண்ணா. ஸோ 10.25 ஆன்சர். நெக்ஸ்ட், 11√3 அடி நீளமுடைய மூலை விட்டம் கொண்ட ஒரு கனசதுர அறையின் கன அளவு என்ன? ஸோ கனசதுரம்னா கனசதுரத்தோட மூலை விட்டம், அதாவது டயகனல் வந்து என்னது, a√3. அதுவே சதுரத்துக்குன்னா 2a√2. ஓகேவா? சதுரத்துக்கு வேற, கனசதுரத்துக்கு வேற. சரியா? கியூபிக்கு வேற, இதுக்கு ஸ்கொயருக்கு வேற. ஸோ அப்ப 11 ரைட்டா? ஸோ அப்ப என்ன பண்ணலாம், a√3 = 11 கியூபா. அப்ப என்ன வரும் நமக்கு, ஸோ அப்ப a வந்து 11. ஃபைனலா என்ன கேட்டிருக்கான், கன அளவு கேட்டிருக்கான். அப்ப கன அளவு என்னது, a³. ஸோ 11³ = 13331. ஓகே. நெக்ஸ்ட், ஒரு வகையான பாக்டீரியா முதலாவது 1 மணி நேரத்தில் 5% வளர்ச்சியும், 2வது மணி நேரத்தில் 12% வளர்ச்சி குன்றியும், ஸோ பிளஸ் ஆகுது,
அதுக்கப்புறம் என்ன ஆகுது, மைனஸ் ஆகுது. மூணாவது வந்து என்னது, 3வது மணி நேரத்தில் 10% வளர்ச்சியும் அடைகிறது எனில் தொடக்கத்தில் அதன் எண்ணிக்கை 20,000 இருந்தது எனில் 3 மணி நேரத்துக்கு பிறகு அதன் எண்ணிக்கை என்னவாக இருக்கும். ஸோ குட். அது 20,000 இருக்கு. அதுக்கப்புறம் அது என்னவா இருக்கும், கூடுமா கம்மியாகுமாங்கிறத நம்ம பார்க்கணும். இதுக்கும் நீங்க அதே மெத்தட் +(-x) +(-y) யூஸ் பண்ணலாம். ஸோ அதே யூஸ் பண்ணிக்கலாமா. ஸோ அப்போ +5 -12 அதுக்கப்புறம் என்ன வரும், ஸோ -60/100. ஸோ பண்ணீங்கன்னா இங்க ரெண்டுலையும் மைனஸ் பண்ணா என்னது 7. அப்போ என்ன வரும் நமக்கு, -7 -0.6. கரெக்டா. அப்ப ஆன்சர் வந்து -7.6. ஸோ 2 வருஷத்துல என்ன ஆயிருக்கு, கம்மியாயிருக்கு. ரெண்டாவது இதை ஃபர்ஸ்ட் வேல்யூ எடுத்துக்கணும், அடுத்த இருக்கிற 10% வளர்ச்சி இதை எடுத்துக்கணும். ஸோ -7.6 + 10 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும், ஸோ -76/100. ஸோ அப்போ எப்பயும் போல இந்த ரெண்டையும் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்குது உங்களுக்கு, ஸோ 2.4 கிடைக்குமா. ஸோ -0.76. ஸோ ஃபைனலாக நமக்கு கிடைச்ச பர்சன்டேஜ் ரெண்டையும் மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், 1.64. கரெக்டா. ஸோ என்ன ப்ளஸ்ல இருக்கு, அப்போ என்ன ஆகும், 20,000 1.64% வந்து அதிகமாயிருக்கு. ஸோ அப்போ 20,000 1.64னா 20,000 எவ்வளவு நமக்கு 1%ங்கிறது எவ்வளவு, 1%ங்கிறது 200. ஸோ 200 ப்ளஸ் ஆயிருக்கு. ஸோ 64 × 2 328. ஸோ 20,328. ஸோ 1.64 × 2 போட்டிங்கனாலே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், 200 போட்டிங்கனாலே ஸோ 328 கிடைச்சிரும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட், ஆண்டொன்றிற்கு 5% தனி வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகள் 6 மாதத்திற்கு 6,400 வினால் பெறப்படும் தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2 வருஷத்துக்கு கேட்டிருக்காங்க. சரியா. ஸோ தனி வட்டினா என்ன சொல்லலாம், 1 வருஷத்துக்கு 5%, 2வது வருஷத்துக்கு 5%, 3வது வருஷத்துல 6 மாசம் தான். அப்ப வருஷத்துல பாதி இருக்குன்னா என்னது 2.5%. அப்ப டோட்டல் பர்சன்டேஜ் எவ்வளவு, 12.5%. ஓகேவா. ஸோ 12.5% மாதத்திற்கு 6,600 கிடைக்குது. ஸோ அப்போ தனி ஆண்டொன்றிற்கு தனி வட்டி, ஸோ ஏற்படும் மொத்த தொகை என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்க, இவ்வளவு கொடுத்துருக்குறோம், மொத்த தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ 12%, 12.5%/100 × 6,400. ஸோ 12% எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பண்ணீங்கன்னா 12.5 × 64. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 125 × 64 8,000. ஸோ பாயிண்ட்ல இருக்கிறதுனால 800. ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து 800. ஸோ அப்போ டோட்டல் அமௌண்ட்டு 7,200. சரியா. இன்ட்ரெஸ்ட் 800, மொத்த அதுக்கு முன்னாடி இருந்த அமௌண்ட் வந்து 6,400. ஸோ டோட்டல் 7,200. நெக்ஸ்ட், யானையின் அதிகளவு வேகம் 20 km/h. சிங்கத்தின் வேகம் வந்து 80 km/h. சிறுத்தையின் வேகம் வந்து 100 km/h. வேகங்களின் விகிதங்களை கண்டு எந்த விகிதம் வந்து சிறியதுன்னு காணுங்க அப்படின்னு. ஓகே. ஸோ 20, 80, 100. சரியா. ஸோ கேன்சல் பண்ணலாம் எல்லாத்தையும். திருப்பி 2ஆல பண்ண முடியுமா. ஸோ 1:4:5. ஸோ யானை. ஸோ இங்க வந்து யானை, இங்க வந்து என்னது சிங்கம், இங்க வந்து சிறுத்தை. சரியா. யானை சிங்கம், யானைக்கு சிங்கத்துக்கும் பார்க்கலாமா. ஸோ அப்போ 1:4. 1/4ங்கிறது 25%. கரெக்டா. அடுத்து சிங்கத்துக்கும் சிறுத்தைக்கும் பார்க்கலாமா. அப்போ 4:5. ஸோ அப்போ எவ்வளவு பர்சன்டேஜ், 80%. அடுத்து யானைக்கும் சிறுத்தைக்கும் பார்க்கலாமா. யானைக்கு வந்து 1:5. அப்போ எவ்வளவு பர்சன்டேஜ், 20%. அடுத்து சிங்கமும் யானை, சிங்கம் வந்து எவ்வளவு, சிங்கம் வந்து 4, யானைக்கு வந்து 1. கரெக்டா. ஸோ அப்போ என்னது 400% ஆல்மோஸ்ட். கரெக்டா. ஸோ எது சின்னது, 20% தான் சின்னது. 1/5 × 100 அவ்வளோதான். ஸோ கேன்சல் பண்ணால் 20. ஸோ 20% அவ்வளோதான். சரியா. மற்றதுக்கெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா அப்படி வராது. 1/4 × 100 அப்படின்னு போட்டிங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு, இங்கே 25 வரும். ஸோ சின்னது வந்து சி தான். நெக்ஸ்ட், 3 வெவ்வேறு சாலை சந்திப்புகளில் உள்ள போக்குவரத்து குறியீட்டு விளக்குகள் முறையே ஒவ்வொருவரும் 48 வினாடிகள், 72, 108 வினாடிகள் மாற்றம் அடைகின்றன. ஸோ 3 சந்திப்புகளில் உள்ள விளக்குகளும் ஒரே சமயத்தில் 8:20 மணிக்கு மாற்றம் அடைகின்றன எனில் அடுத்த முறை அவை இணைந்து மாற்றம் அடைவது எப்போது. ஸோ இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்,
எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். சரியா? 3க்கும் அடுத்து எப்ப அப்படின்னு பார்க்கும்போது எல்லாத்தையும் ஒன்னாகணும். ஸோ அடுத்து எப்ப காமனா இருக்கும் அப்படின்னா கீழே காமனா ஒன்னாகணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ அப்போ இதுக்கு எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ எல்சிஎம் கண்டுபிடிங்க. ஸோ 48 72 108. ஓகேவா? ஸோ என்ன பண்ணலாம், 12 ஆகும்ல. ஸோ 12 போட்டுடலாமா? 12 போனால் 4 6 9. ஸோ அடுத்து என்ன பண்ணலாம், 2 போடலாமா? 2 போட்டால் 2 3 9. அடுத்து 3 பண்ணலாமா? ஸோ 2 1 3. சரி, ரைட். அடுத்து இங்கே ஒரு 6, இங்கே ஒரு 6, 36 36 இன்ட்டு 12 36 3 360 360 இன்ட்டு 12 என்னது 1 to 72. ஸோ அப்போ 332 432 432 செகண்ட்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை செகண்ட்ஸ்? 60 செகண்ட்ஸ். அப்ப எத்தனை நிமிஷம்? 420 நிமிஷத்துக்கு 7 நிமிஷம். 7 நிமிஷத்துக்கு 420 செகண்ட்ஸ். கரெக்டா? 7 × 60. ஸோ 7 நிமிஷத்துக்கு 420 செகண்ட்ஸ். அப்ப மீதி எவ்வளவு இருக்கு? 12 செகண்ட்ஸ் இருக்கு. அப்ப 7:12 செகண்ட்ஸ். அப்ப லாஸ்ட் டைம் வந்து நமக்கு 8 மணி 27 நிமிஷம் 12 செகண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ 657 மற்றும் 2037 ஆகிய எண்களை வகுக்கும் போது முறையே 6 மற்றும் 5 மீதி தரக்கூடிய மிகப்பெரிய எண் எது? இதுல கீழே இருக்கிற நம்பர்ல எதை நம்ம வகுத்தா நமக்கு வந்து 5 6 மீதி தரக்கூடும்னு கேட்டிருக்காங்க. ஸோ மீதிலாம் தரக்கூடியதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டாம். நம்ம என்ன பண்ணிக்கலாம், மீதியை கழிச்சு விட்டுலாம். மீதியை கழிச்சு விட்டா 1651. அடுத்து 2032. ஓகேவா? சரி, இப்போ நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்கல்ல 95. 90 இங்கே வந்து 1 இருக்கு, இங்கே 2 இருக்கு. ஸோ ஏன்னா இங்கே பாருங்க, மீதியை நம்ம கேன்சல் பண்ணதுனால இப்போ என்ன ஆகணும், கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும். இந்த 2 நம்பரும் கம்ப்ளீட்டாக ரிமைண்டரே இல்லாமல் டிவைட் ஆகணும். அப்போ 95 ஆகுமா? இங்கே 1 இருக்கு, இங்கே 2 இருக்கு. அப்போ 95 ஆகாது. தூக்கி வெளியில போடுங்க. சரியா? அதுக்கப்புறம் தான் இருக்கும் 4 இருக்கு. இங்கே 4ஐயும் தூக்கிடலாமா? ஏன்னா இங்க 1 இருக்கு. 4 இங்க 4ஆல எந்த நம்பரை நீங்க மல்டிப்ளை பண்ணாலும் 2 4 6 8 தான் கிடைக்கும். சரியா? 0 கிடைக்கும். 1 கிடைக்காது. கரெக்டா? ஸோ ஆட் நம்பர்லாம் கிடைக்காது. அப்ப அந்த இதையும் தூக்கிடலாமா? தூக்கிடலாம். ஸோ இப்போ நம்ம கையில என்ன இருக்குது, 127 இருக்குது. இன்னொன்று வந்து 391 இருக்கு. 391 கூட்டி பாருங்க. ஸோ 9 9 + அப்போ 12 வருது இங்க. அப்போ 12ன்னு வந்தா 3ஆல டிவைட் ஆகும். கீழே இருக்கிற நம்பர் ஏதாவது 3ஆல டிவைட் ஆகுதான்னு பாருங்க. எதுவுமே ஆகலை. ஸோ எல்லா நம்பரையும் கூட்டி பார்த்தா 3ஆல் டிவைட் ஆகணும். ஸோ 5 + 7. ஸோ 7 இங்கேயும் 3ஆல் டிவைட் ஆகலை. அடுத்து இதை கூட்டி பாருங்க. 6 12 13. இதுவும் 3ஆல் டிவைட் ஆகலை. அப்போ இதுவும் கிடையாது. ஸோ 127 தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட். 1356 1868 மற்றும் 2764 ஆகிய எண்களை வகுக்கக்கூடிய மிகப்பெரிய எண்கள் மீதி 12 கிடைக்கும் எனில் அந்த எண் எதுவாக இருக்கும்? ஸோ ஏதாவது ஒரு நம்பரால டிவைட் பண்ணணும். கிடைக்கிற எல்லா நம்பருமே என்ன இருக்கணும், எல்லாத்துலேயுமே மீதி வந்து 12 இருக்கணும். அப்போ எல்லாத்துலேயுமே நம்ம என்ன பண்ணலாம், 12 மைனஸ் பண்ணிக்கலாமா? ஸோ அப்போ 1344 போட்டுக்கலாமா 56க்கு? அதே மாதிரி 1856 போட்டுக்கலாமா? ஸோ இதில் 12 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 2752 போட்டுக்கலாமா? ரைட். இப்போ இங்கே இருக்கிற நம்பரில் கீழே இருக்கிறத டிவைட் பண்ணணும். ஒரு நம்பர் இங்கே பாருங்களேன், நமக்கு ஒரு சின்ன நல்ல ஒரு லக்கியான ஒரு நம்பர், பார்த்த உடனே கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கு. சரியா? என்ன இருக்கு, 4 டிஜிட்ஸ் இருக்குன்னா இந்த 3 டிஜிட்டை செக் பண்ணுங்க. இந்த 3 டிஜிட் கம்ப்ளீட்டா 8ஆல் டிவைட் ஆச்சுன்னா இங்க இருக்கிற நம்பர்ஸ் 8ஆல் டிவைட் ஆகும். இந்த நம்பர் 8ஆல் ஆகுமா? ஆகாது. இந்த நம்பர் 8ஆல் ஆகுமா? ஆகாது. இந்த நம்பர் 8ஆல் ஆகுமான்னு பாருங்க, வாய்ப்பே இல்லை. கரெக்டா? ஸோ 8 72 இதுவும் ஆகாது. கரெக்டா? 64 மட்டும்தான் ஆகும். இங்க இருக்கிற 3 ஆப்ஷன்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் 3 டேர்மை மட்டும் 8ஆல் டிவைட் ஆகுதான்னு பாருங்க. அது எல்லாமே 8ஆல் டிவைட் ஆச்சுன்னா 64 தான் ஆன்சர். ஸோ 3 4 4 பண்ணி பாருங்க, 32 24 ஆகுது. ஸோ அடுத்தது 8, அடுத்து 56 ஆகுமா? ஆகும். 72 32 ஆகும். ஸோ 64 தான் ஆன்சர். இந்த நம்பர்ஸ் 8ஆல் டிவைட் ஆகுது. 8ஆல் டிவைட், அதாவது 2ஆல் டிவைட் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் நம்பரை செக் பண்ணணும். அதாவது 1 3 4 4. இந்த நம்பர் 2ஆல் டிவைட் ஆகுமா அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பரை செக் பண்ணணும். 4ஆல் டிவைட் ஆகுதுன்னா முதல் 2 நம்பரை செக் பண்ணணும். 8ஆல்னா 3 நம்பர் செக் பண்ணணும்.
அதே மாதிரி 16னா 4 நம்பர் செக் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த நம்பர் வந்து 8ஆல் ஆகும். ஓகே, வணிகர் ஒருவர் தண்ணீர் கொதிகலனை 12% சரக்கு மற்றும் சேவை வரியுடன் சேர்த்து 10,502க்கு விற்றார். தண்ணீர் கொதிகலனின் சரக்கு மற்றும் சேவை வரியை காண்க. ஸோ சேவை வரியோட சேர்த்து எவ்வளவு சொல்லியிருக்கிறானுங்க? அப்ப 118%. சரியா? சேவை வரியோட சேர்த்துனா 118% ஈக்குவல் டு அவர் எவ்வளவு வாங்கிட்டார்? 10,502. ஓகேவா? ஸோ எந்த நம்பரை மல்டிப்ளை, 8ஓட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணா இங்க 2 கிடைக்கும்? 9 மல்டிப்ளை பண்ணா கிடைக்குமா? ஸோ இன்ட்டு 10 போட்டிங்கனாலே அப்போ 999 வரலாம். 99 மல்டிப்ளை பண்ணா வருமா? வராது. வேற என்ன பண்ணா வரும்? 89. செக் பண்ணுங்க, ஜஸ்ட் செக் பண்ணுங்க, அவ்வளோதான். சரியா? 89 ஷுவராக வரும். கரெக்டா? நான் எப்படி செக் பண்ணேன் அப்படின்னா 118 இன்ட்டு 100 அப்படின்னு போட்டு பார்த்தா என்ன வருது? எனக்கு இந்த வேல்யூ விட கூடல வருது இந்த நம்பர். கரெக்டா? ஸோ அப்போ 999 வராது. அப்போ 89 தானே ட்ரை பண்ணும். ஸோ 89னா 8ஐயும் 9ஐயும் மல்டிப்ளை பண்ணா இங்கே 2 வருதா? ஸோ ஆல்மோஸ்ட் நியரஸ்ட் எல்லாமே வந்துருச்சு. கரெக்ட் ஆன்சர். கரெக்ட். அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? கொதிகலனின் சரக்கு சேவை வரியை காண்க. ஸோ 18. சரக்கு சேவை வரி 18. 18ஓட 89 இங்கே என்ன மல்டிப்ளை பண்ணுமோ அதே இங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ அப்போ லாஸ்ட் ஆன்சர் வந்து 1602. இன்னொன்று ரொம்ப ஈஸியாக செக் பண்ணலாம். 18% என்னன்னு கேட்டிருக்காங்கன்னா அந்த 18 9ஆல் டிவைட் ஆகும்னா இங்கே இருக்கிற ஆன்சர்ஸும் 9ஆல் டிவைட் ஆகும். இதை கூட்டி பாருங்க, 10 11 9ஆல் டிவைட் ஆகுமா? ஆகாது. இதை கூட்டி பாருங்க, 11 9ஆல் ஆகுமா? ஆகாது. இங்கே கூட்டி பாருங்க, 9 வருதா? இதையும் கூட்டி பாருங்க, 9 வருதா? அப்போ சி பி இந்த 2 தான் ஆன்சர். ஆனால் நமக்கு இங்கே என்ன, இங்கே 8 இருக்கு, இங்கே 0 வராது. கட்டாயம் இங்கே 89 இருக்கிறதுனால நமக்கு ஃபர்ஸ்ட் 2 தான் வரும். ஸோ பி தான் ஆன்சர். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸில் நிறையா தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஆல். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெஃபர் பண்ணுங்கள்.